ஜென்மங்கிறது போன ஜென்மத்தில், அதாவது பிறவியில் நம்ம என்ன செய்து கொண்டு இருந்தோமோ, என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, அதுக்கும் இந்த ஜென்மத்துக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சயின்ஸ் தான். இது சயின்ஸ் தான். உதாரணமாக ஒரு இது சொல்கிறேன். ஷிர்டி சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எல்லா ஜென்மங்களும் தெரியும். ஏன்னா அவர் அந்த நிலைமையில் இருந்தார். மின் ஜென்மங்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். மெமரி அவ்வளோ பெருசாக இருக்கணும். இப்போ நீங்கள் முந்தா நாள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியலைங்க, ஞாபகம் இல்லைங்க. அம்மா என்னங்க முந்தா நாள் தானே அப்படின்ட்டு. நான் நேற்று காலையில் என்ன சாப்பிட்டேன்னே தெரியல, அப்புறம் முந்தா நாள் எப்படி தெரியும்? மெமரி பவர் இல்லை. அந்த மெமரி எல்லாம் டம்ப் ஆயிடுது. எல்லாம் அன்னெசரி மெமரி, இதெல்லாம் தேவையில்லாத மெமரி, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சப்கான்ஷியஸில் போகணும் அப்படின்னு டம்ப் பண்ணிடுது இயற்கையாகவே. தேவையை மட்டும் வச்சுக்குது. ஆனால் ஒரு ஞானிக்கு இந்த மெமரிங்கிறது அதிகமாக இருக்கும். அதான் கிருஷ்ணனும் பகவத்கீதையில் சொல்லுவான், அர்ஜுனா நீ எத்தனையோ பிறவி எடுத்திருக்கேன், ஒரு பிறவியும் உனக்கு தெரியாது. ஆனால் நானும் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கேன், எல்லா பிறவியும் எனக்கு தெரியும். ஏன்? மெமரி அதிகமாக இருக்குது. அன்லிமிட்டெட் மெமரி இருக்குது. அப்படி என்ன ஞாபகம்? இப்போ ஷிர்டி சாய்பாபாவுக்கு அவ்வளவு பெரிய மெமரி இருந்தது. பெரிய மெமரி பேங்க் இருந்தது அவருக்கு. நம்ம பேங்க்கில் எல்லாம் சின்னதாக இருக்குது. அதனால தான் ஸ்டோர் பண்ண முடியலை மெமரியை. அவர் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தார். சாதாரணமாக ஒரு நாள் என்னாச்சு, ஒரு நாள் ஷிர்டி பாபா உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிச்சிது. அப்போ அந்த தவளை கத்துது. இப்போ இதை எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, மற்றவங்கெல்லாம் சரியாக கவனிக்கலை. இவர் போய் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் எதிரி. யார்? தவளை ஒருத்தன், பாம்பு ஒருத்தன். 2 பேரும் பரம விரோதிகள். அப்போ அந்த தவளையாக இருந்தவனுக்கு ஒரு பேர்னு வச்சுங்க, ராமன் வச்சுங்க. இந்த பாம்பு இருந்தவனுக்கு ஏதோ பேர் சொல்லிட்டார், நான் மறந்துட்டேன். அந்த பாம்பாக இருக்கிறவனுக்கு கிருஷ்ணன் வச்சுங்க. அப்போது என்ன சொல்கிறார், 2 போய் டே கிருஷ்ணா இந்த ராமனை விட்டுடுறா அப்படிங்கிறாரு. உடனே அந்த பாம்பு விட்டுட்டு போயிடுச்சு. என்ன சாமி நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, யாரை பார்த்து சொன்னீங்க என்ன அப்படின்னு பக்கத்தில் வந்தவங்களாம் கேட்டாங்க. சொன்னார், இந்த பாம்பும் தவளையும் முன்னாலேயே பரம விரோதிகளாக இருந்தேன். ஒருத்தன் பேர் ராமன், இன்னொருத்தன் பேர் கிருஷ்ணன். அப்போ அவங்க 2 பேரும் அந்த ஜென்மத்திலே என்னுடைய பக்தர்கள். ராமன்கிட்ட சொல்லியிருந்தேன், உன்னை ஒரு நாள் கொல்ல வருவான். அப்போ கொல்ல வரும்போது நீ என்ன பண்ணு, என்னை கூப்பிடு, நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னா. அதே மாதிரி தான் இப்போ நடந்தது. இவங்க 2 பேரும் மறுபிறவி எடுத்திருக்காங்க. மறுபிறவி எடுத்து வரும்போது ஒருத்தன் பாம்பாக இருக்கான், ஒருத்தன் தவளையாக இருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணேன், அவங்களுடைய இயற்கை பேர், அவங்க போன ஜென்மத்தில் என்ன பேர் இருந்ததோ அந்த பேரை சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்னவொடனே அவன் விட்டுட்டான். ஆக இந்த ஷிர்டி சாய்பாபாவுக்கு அவ்வளவு மெமரி பவர் இருந்தது. நமக்கெல்லாம் அவ்வளவு மெமரி பவர் இல்லை. ஆக முன் ஜென்மத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் ஆகும், அது அதிகப்படுத்தும். இந்த மெமரி பவரெல்லாம் எங்கே, உங்களுடைய முன் ஜென்மத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னா அந்த மிட் பிரெயினுக்கு போகணும். மிட் பிரெயினுங்கிறது இந்த பிரெயின் ஸ்டெம்முக்கு மேலே போனீங்கன்னா உள்ள இந்த தலாமஸ், இந்த பான்ஸ், இந்த பிரெயின் ஸ்டெம், இந்த பினியல் கிளாண்டு, இதில் எல்லாம் போய் நீங்கள் அதிகமாக தியானம் பண்ணிங்கன்னா அந்த மிட் பிரெயின் யோகான்னு ஒரு பயிற்சி இருக்குது. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முற்பிறவிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஆக எல்லாமே டைம் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது. இப்போ நம்ம அதை லீனியராக ஆக்கி காட்டுறது, சீக்வென்ஸாக காட்டுறது நம்மளுடைய லிமிட்டட் மைண்டுனால் உள்ளது. இதை பற்றி நம்ம மேலும் பார்ப்போம் அடுத்த தொடரில்.